நம்ம அரசாங்கத்தால் கொண்டு வர திட்டமே நமக்கு இன்னும் யாருக்கும் மக்களுக்கு தெரியல. இப்போ உதாரணத்துக்கு திங்கட்கிழமை தோறுமே மண்டே பெடிஷன் சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடக்கும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகள்லாம் இருப்பாங்க. அவங்கள்ட்ட போயிட்டு நம்ம வந்து இப்போது எங்கள் ஊரில் பல்ப் ஏரியில் சாலை வசதி வேணும், அவர்கிட்ட மனு கொடுத்தோம். மாவட்ட ஆட்சியர் நேரடியாக அவர்கிட்ட மனு கொடுத்தோன்னா அவர் வந்து அதெல்லாம் ஆய்வு செஞ்சு சாத்தியக்கூறுலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அது துறை சார்ந்த அலுவலர்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டு அவங்க ரோடு போகிறதா இருக்கட்டும், இல்லை ஸ்ட்ரீட் லைட் அமைக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி நடக்கும். அதே போல் எஸ்பி ஆஃபீஸ், மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகம்னு சொல்லுவாங்க. அவங்க இதில் கள்ளக்குறிச்சியில் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை நடக்கும். மற்ற ஊர்கள் எப்படின்னு தெரியல, ஆனால் நடக்கும். வாரந்தோறும் ஒரு முகாம் நடக்கும். அதே மாதிரி திஷா மீட்டிங்னு சொல்லுவாங்க. அவங்களோட ஊர்களோட எம்பிகள் கலந்து கொண்ட ஒரு மீட்டிங். அந்த மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மக்களுக்கான பிரச்சனை வந்து நீங்கள் எம்பிகிட்ட கொடுக்கும்போது அவங்க அந்த மீட்டிங்கில் வந்து உயர் அதிகாரிகள் இருப்பாங்க. அவங்கள்ட்ட வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நடக்கும். அது இல்லாமல் எம்எல்ஏ அலுவலகத்துலேயும் நீங்கள் போய் முறையிடலாம். உனக்கு ரோடு வசதி வேணும், அந்த மாதிரி வேணும். இப்போ நம்ம என்ன பண்ணோம், இப்போ இடையில ஒருத்தர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தார், ப்ரோ இந்த மாதிரி கிராம சபை கூட்டத்தில் வந்து நாங்கள் மனு கொடுத்தோம் ப்ரோ, அதை கொஞ்சம் போஸ்ட்டாக போட்டு கொடுங்க அப்படின்னு. ஃபஸ்ட்டு ஒரு மனு கொடுக்குறோன்னா அதுக்கு ஒரு ப்ராசஸ் டேட்டுன்னு ஒன்று இருக்கும். இப்போ இடையில நம்ம கொடுத்த உடனே நமக்கு எதுவும் செஞ்சிட மாட்டாங்க. மனு கொடுத்தாங்கன்னா அவங்க இப்போ ரோடு போகிறேன்னு மனு கொடுக்குறீங்கன்னா அதுக்கான டெண்டர் விடுறதுக்கு டைம் ஆகும். ஏறக்குறைய அதோட ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 மாதம் ஆகும். அது வரை வெயிட் பண்ணணும் நம்ம. அதை விட்டு ப்ரோ நான் மனு கொடுத்தேன் ப்ரோ, எனக்கு இன்னும் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணல ப்ரோ நமக்கு வந்து மெசேஜ் பண்ணிட்டே இருக்கீங்க. நீங்கள் வந்து மனு கொடுக்குறீங்கன்னா அதுக்கான முன்னேற்பாடுகள் எதாவது பண்ணுறாங்களா அவங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு பாருங்கள். மறக்காமல் அவங்க கண்டிப்பாக செய்வாங்க. அதுக்கப்புறம் எடுக்கலைன்னா அகைன் நீங்கள் பெடிஷன் கொடுங்க, மண்டே பெடிஷன் கொடுங்க. அப்புறம் நம்ம நண்பர்கள், ஊடக நண்பர்கள் திங்கட்கிழமை தோறும் அவங்க இருப்பாங்க, மாவட்ட ஆட்சியர் அவங்கள்ட்ட வந்து இந்த மாதிரி நான் 3 மாதம் தொடர்ந்து கொடுக்குறேன், எனக்கு வந்து எந்த ஒரு செயல்பாடும் இல்லை, இந்த மாதிரி முன்னேற்பாடு எதுவும் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்கள்ட்ட பேட்டி கொடுத்தீங்கன்னா இது ஊடகங்களை பப்ளிஷும். அதன் பிறகு அவங்க எடுத்து அதுக்கான முயற்சியில் எடுப்பாங்க. ஸோ நம்ம வந்து அரசாங்கத்தால் கொண்டு வர திட்டங்களை நம்ம பயன்படும். இப்போ உதாரணத்துக்கு ரீசெண்ட் டைம்ஸில் வந்து உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிவ்யூ எடுத்தோம். உங்களுடன் ஸ்டாலின் எடுக்கலை, நலம் காக்கும் ஸ்டாலின் வந்து கள்ளக்குறிச்சி சேர்ந்த மக்கள் போயிட்டு நம்ம ரிவ்யூ எடுத்தோம். ரொம்பவே அற்புதமான திட்டம். குறிப்பாக நானே ஐ செக்அப் பண்ணியிருந்தேன். ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட 6 மாதம் ஆச்சு. தீபாவளி அப்போ செக் பண்ணியிருந்தது. அதுக்கப்புறம் செக் பண்ணியிருந்தேன், ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்களும் அந்த திட்டங்களை பயன்பெறுங்க. உங்கள் திட்டம் உருவாக்குறதே உங்களுக்கானதான்.